ලෝකේ මහා ගැටුමක් තියෙනවා. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். உலகில் பெரும் மோதல் நிலவுகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். போர் குண்டுகளால் உலகிலுள்ள வளங்கள் அழிவடைகின்றன. மத்திய கிழக்கிலுள்ள 3-4 நாடுகளுக்கு இடையில் நடக்கும் இந்த போரினால் உலகின் அனைத்து இடங்களிலும் அழிவுகள் இடம்பெறுகின்றன. வறுமை உருவாகின்றது. பொருட்களின் விலைகள் உயர்வடைகின்றன. எரிபொருள் நெருக்கடி நிலவுகின்றது. இவ்வாறானதொரு உலகிலேயே நாம் தற்போது வாழ்கின்றோம். எமது நாட்டினால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது. இவை பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துபவை. எம்மை விட மிகவும் பலம் பொருந்திய நாடுகளால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் எம்மால் இவற்றை நிறுத்த முடியாது. எப்படியாவது இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான விடயங்களால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடைகின்றது. எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் உலகில் நடப்பவற்றை நிறுத்த முடியாது. எமது நாட்டில் பெரும் அழிவுகள் ஏற்படவில்லை என்பதை இட்டு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எமது நாட்டில் எரிபொருள் வரிசைகள் இல்லை. எமது நாட்டு மக்கள் சாப்பிடுவதற்கு உணவு இருக்கின்றது. இந்த ஆபத்தான புயல் வீசும் கடலில் எமது நாட்டின் தலைவர்கள் மிகவும் திறமையான முறையில் பயணிக்கின்றார்கள். ஏனைய நாடுகளை பார்க்கும்போது நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. அந்த நாடுகளில் மக்கள் பதற்றமடைந்துள்ளனர். இங்கு இதுவரையில் அவ்வாறு நடக்கவில்லை. அது தொடர்பில் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ඒ කියන්නේ අපි කෘතඥ වෙන්න ඕනේ.